Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷூ ரேக்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம், எப்படி பண்ணிருக்கோம் அப்படினு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். இத வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூ ரேக் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி previous வீடியோஸ் வந்து பார்த்திருக்கீங்க. அது அந்த ஷூ ரேக் வந்து எங்கயுமே வந்து கிடையாது. இதே ஃபிளாட்ல வந்து லாஸ்ட்ல இருக்கும். நான் அது ஒரு வாட்டி காமிக்கிறேன். இந்த ஷூ ரேக் அந்த ஷூ ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபுல் கேபினெட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேபினெட், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவர் இருக்காது. இந்த ஸ்பேஸ் வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து சார்கோல் வந்து போட்டிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இதே ஃப்ளாட்டில் வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ணியிருந்தோம். இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சார்கோல் வந்து நம்ம பண்ணோம். சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஷூ ரேக் இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கேபினெட்ஸ் இருக்கும். இன்சைடில் மட்டும் ட்ராவர் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கீழேயும் ஓப்பன் வந்து கொடுத்துருப்போம், மேலேயும் ஓப்பன் வந்து கொடுத்துருக்கும். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து லேமினேட்ஸ் வந்து சொல்லிடுறேன். லேமினேட்ஸ் வந்து இது மாதிரி வால்நட் டார்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று பிராஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 8 inches ஹேண்டில் இது. டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ். உள்ளே இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ட்ராவர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சாக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெறும் செல்ஃப் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வெறும் ரேக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்ன்றது வந்து ட்ராவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் வேணும், வெறும் ரேக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவபிள். இதுவே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வைக்கிறதோட நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து டஸ்ட் ஏதாவது படுது அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு அந்த டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருக்கும். ஷூக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 inches ஸ்பேஸ் வந்து கொடுத்திங்கன்னா வெறும் ரேக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து போதுமானது தான். 2 டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது டிசைன் வந்து பண்ணது. இப்போ வந்து இந்த மாதிரி ரேக்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து 4 டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ரேக்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டோர் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேக்ஸ் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ரேக்ஸ் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எது ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த 3 செல்ஃப்ஸ் இருக்கும், 4 ப்ரொவிஷன்ன்றது வந்து இருக்கும். இந்த டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும், இந்த டோர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும், இதில் இருக்கிற ரேக்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும், டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். இதில் இருக்கிற ஏர் வெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த ஷூ ரேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் வந்து கொடுத்துருப்போம். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். இதில் இந்த 4 டோர்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற ஸ்பேஸ் மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுன்ற அவசியம் கிடையாது. ஹெல்மெட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, உள்ளே கூட கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வெளியே வந்து வச்சுருக்கிறதுனால ஹெல்மெட்டோட ஸ்பேஸ் வந்து கிளைண்ட் வந்து வெளியே வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லேமினேட் வந்து SHN லேமினேட்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷூ வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷூ அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும். அப்படி இல்லைனா இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்க முடியும்.
இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஏதாவது வந்து எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் மட்டும்தான் வந்து வைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இந்த ரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளாட்டில் வந்து பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் வந்து பண்ணியிருப்போம். அதே ஃப்ளாட்டு தான் இன்னொரு ஃப்ளாட் வந்து பண்ணியிருப்போம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். 3 ஃப்ளாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ராவர் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ்ன்றது வந்து அதில் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்போம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேபினெட்ஸில் வந்து ஒரு ஷூ ரேக் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, ஒரு ஷூ ரேக் வந்து அதோடய டிசைன் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனாலும் கூட சின்னதாக வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ்ன்றது வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல கூட ஸ்பேஸ் இருக்குது. பட் என்னென்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஷூ ரேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷூ இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ நார்மலாக வந்து உட்காந்துக்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டு தான். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வந்து பண்ணாங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஹைட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.